ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் 11th இல்லைனா 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? இன்ஜினியரிங் ஃபீல்டில் டாப் காலேஜில் படிக்கணும்னு உங்கள் ட்ரீம் இருக்கா? இல்லை ஐஐடி பாம்பே, ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி டெல்லி, ஐஐடி கான்பூர், ஐஐடி கரக்பூர், ஸோ இது மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூட்ஸில் சீட் வேணுமா? ஸோ அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஹியர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஐடி ஜேஇ என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது, அதோட எக்ஸாம் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி, ஐஐடி மெயின் ஆர் ஐஐடி அட்வான்ஸ்னா என்ன, ஒரு பேட்டர்ன், கம்ப்ளீட் சிலபஸ், எஃபெக்டிவ் ஸ்டடி மெத்தட்ஸ், மார்க் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரெக்கமெண்டட் புக்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், சம் பெஸ்ட் கோல்டன் ரூல், சக்ஸஸ் ரூல்ஸ். ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் பிகின் த ஜேர்னி டுவோர்ட்ஸ் யுவர் ட்ரீம் ஐஐடி. So first, what is IIT JEE? JEE அப்படின்னா அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் ஐஐடி, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது ஐஐடி ஜேஇன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட டஃபஸ்ட் எக்ஸாம்னு சொல்லலாம். எவ்ரி இயர் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங். ஸோ இதில் ஒன்லி a small percentage will get admission in IITs. இதில் வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஐஐடி மெயின், கண்டக்டட் பை என்டிஏ. என்டிஏ என்ன தெரியுமா? நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. திஸ் எக்ஸாம் குவாலிஃபை ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஏது இட் வில் பி அ கேட்வே ஃபார் ஐஐடி. ஸோ இது வந்து ஐஐடி ஜேஇக்கான ஒரு ஒன் ஆஃப் த கேட்வே, ஜேஇ அட்வான்ஸ்டுக்கான ஒன் ஆஃப் த கேட்வே. ஜேஇ அட்வான்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டு மெயின் பார்த்தோம், இப்போ அட்வான்ஸ்ட். ஒன்லி டாப் பெர்ஃபார்மர், அதாவது மொத்தம் இதில் ஒரு 2.5 லட்சம் பேர் மட்டும் டாப் பெர்ஃபார்மர் எடுக்கிறாங்க. ஸோ தே கேன் ஒன்லி ரைட் த ஐஐடி அட்வான்ஸ். ஸோ இட் டிசைட்ஸ் அட்மிஷன் இன் டு ஐஐடிஸ். ஸோ இப்போ கிரிக்கெட் மேட்ச் இமேஜின் பண்ணிக்கங்க, லீக் மேட்ச். ஸோ அதில் குவாலிஃபை ஆகிறான், அதுக்கப்புறம் தான் ஃபைனல் போகிறான். ஸோ ஃபைனலில் ஆனால் மட்டும்தான் தே வில் பி எ சாம்பியன். அதே மாதிரி தான் மெயினில் குவாலிஃபை ஆனால் தான் அட்வான்ஸ் போக முடியும், அட்வான்ஸ் வந்தால் தான் ஐஐடி போக முடியும். த சேம் கான்செப்ட். ஓகே, ஐஐடி மெயின் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. டியூரேஷன் வந்து 3 hours. இல்லை சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். கொஸ்டின் பேட்டர்ன் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், நியூமரிக்கல் வேல்யூ கொஸ்டின்ஸும் இதில் இருக்கும். ஸோ இதில் மொத்தம் 75 கொஸ்டின், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 25 கொஸ்டின்ஸு. கரெக்ட் ஆன்சருக்கு வந்து 4 மார்க்ஸ். ஸோ 4 × 75 என்னாச்சு? 300. 300 மார்க்ஸ்க்கு எழுத போகிறீங்க. இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ராங் ஆன்சர் -1. நீங்கள் அட்டன் பண்ணல, அன்அட்டன் அப்படின்னா இட் இஸ் 0. அதாவது தெரியல, டவுட் இருக்குது அப்படின்னா விட்டுரும். அதான் சொல்ல வராங்க. இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். ஸோ இதில் they usually lose any marks due to negative marking. So don't guess blindly. அது முக்கியமானது. Attempt only when reasonably confident. ஸோ அதை மெயினாக சொல்கிறாங்க. ஜேஇ அட்வான்ஸ் பேட்டர்ன் வந்து இது வந்து திஸ் இஸ் அ ரியல் சேலஞ்ச். ஜேஇ அட்வான்ஸ் இங்கே வந்து 2 கம்பல்சரி பேப்பர்ஸ், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2, ஈச் பேப்பர் ஃபார் 3 hours. இதுலேயும் சேம் சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ். இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எப்படின்னா, கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது கொஸ்டின் டெஸ்ட் நடத்துகிறது யார் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஐஐடி ரொட்டேஷனல் பேசிஸில் அவங்க நடத்திட்டு இருப்பாங்க. இதில் சிங்கிள் கரெக்ட் எம்சிக்யூ இருக்கலாம், மல்டிபிள் கரெக்ட் எம்சிக்யூ இருக்கலாம், நியூமெரிக்கல் கொஸ்டின் இருக்கலாம், மேட்ச் த ஃபாலோவிங் இருக்கலாம், பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஓகே, இதில் முக்கியமானது என்னென்னா, டோன்ட் ப்ரிப்பேர் ஒன்லி ஃபார் ஒன் கொஸ்டின் டைப். ஸோ ப்ரிப்பேர் கான்செப்சுவலி. இதில் என்னென்னா, அட்வான்ஸ் டெஸ்ட் திங்கிங் எபிலிட்டி, நாட் த மெமரி பவர். ஸோ அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மனப்படம் மக்கடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னா முடியாது. கம்ப்ளீட் சிலபஸ் ஓவர்வியூ. ஸோ இது பார்க்குறோன்னா 3 pillars ஆஃப் ஐஐடி ஜேஇ. இது வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ். அதில் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கணும், இது கண்டிப்பாக இருக்கணும்.
இதில் ஃபிசிக்ஸோட சிலபஸ் வந்து நீங்கள் 11th படிக்கிற டாபிக்ஸ் தான். லைக் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், கினமேட்டிக்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன்ஸ், ஒர்க் எனர்ஜி, பவர், ரொட்டேஷனல் மோஷன், இது மாதிரி. அதுமாரி 12th டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், ஸோ இது மாதிரி. ஸோ இதில் முக்கியமானது மெக்கானிக்ஸ், எலக்ட்ரோ டைனமிக்ஸ், ஸோ அதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு கிரிக்கெட் பால், when we are going to throw a cricket ball, right, இது the cricket ball how it moves, இது one of the question. Why it slows down, okay, why it follows a curved path. ஸோ ஆக்சுவலாக இது எல்லா கொஸ்டின்ஸுக்கும் உங்களோட ஃபிசிக்ஸில் ஆன்சர் இருக்குது. ஸோ இதுதான், இது திங்கிங் எபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரி, கண்டிப்பாக கெமிஸ்ட்ரினா எல்லோரும் பயப்படுவாங்க, ஆனால் ஈஸியாக ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற ஒரு ஏரியா தான் இது. ஸோ இதில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இதில் முக்கியமானது என்னென்னா என்சிஆர்டி புக் இருக்குல்ல, அவங்க ப்ரிஸ்கிரைப்ட் புக் வந்து கெமிஸ்ட்ரிக்கு தான் முக்கியம், கண்டிப்பாக அதுதான். அதுலேயும் எஸ்பெஷலி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் எவ்ரி லைன் பை லைன் நம்ம ரீட் பண்ணால் தான் அதை வி கேன் கோ த்ரூ இட். ஓகே, மேத்தமேட்டிக்ஸ் சிலபஸ், இதில் மேக்ஸ் இஸ் த கேம் சேஞ்சர், ப்ராக்டிஸ் டிட்டர்மைன்ஸ் சக்ஸஸ். ஸோ இதுதான் மெயின், ப்ராக்டிஸ் தான். இதில் செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ், இது 11th டாபிக்ஸ் என்னென்ன, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், பைனாமியல் தியரம், சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ். ஸோ இது நெக்ஸ்ட் 12th டாபிக்ஸ், மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், ஸோ 3D ஜாமெட்ரி. இதில் அடிஷ்னல் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டி இருக்கும். இதில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா கால்குலஸ், அல்ஜிப்ரா, கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. ஸோ இதெல்லாம் வந்து மேஜராக மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற ஏரியா. நெக்ஸ்ட்டு ஸோ த லேர்னிங் சைக்கிள், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன்ஸ். ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே சிலபஸ் வந்து தெரியும், ஓகே. இதில் நம்ம சிலருக்கு தான் தெரியும் இது எப்படி படிக்கணுன்ட்டு. ஸோ இதில் ஐஐடியோட லேர்னிங் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டெண்ட் த கிளாஸ் கேர்ஃபுல்லி, கான்செப்ட் பில்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட்டெண்ட் த கிளாஸஸ். நீங்கள் வந்து இதில் முக்கியமானது என்னென்னா, இதுதான், இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. இப்போ நீங்கள் ஒரு ஜேஇக்கோ இல்லைனா நீட்டுக்கோ எதுக்கோ ஒரு கோச்சிங் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கோச்சிங்கில் ஒரு டாபிக் இருக்கும், கிளாஸில் ஒரு டாபிக் இருக்கும். ஸோ கிளாஸில் அவங்க ரெகுலராக கிளாஸ் டெஸ்ட்டு, பீரியாடிக் டெஸ்ட்டு, டேர்ம் டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே எவ்ரி வீக்கெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க ஒரு மார்க் டெஸ்ட்டு, அது ஒரு வேறு ஒரு டாப்பிக்காக இருந்துச்சுன்னா 2 டாப்பிக்கும் உங்களால் ஒரே டைமில் படிக்க முடியாது. 2மே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. என்னோடய அட்வைஸ் வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஆனால் உட்காரணும், அதுதான் முக்கியம். இல்லைன்னா முடியாது. நீங்களாக உணர்ந்து உட்காரணும், பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரி, ரைட். கான்செப்ட் பில்டிங், ஸோ அண்டர்ஸ்டாண்ட் வை, ஹவ், ஓகே, நாட் ஜஸ்ட் வாட். ஸோ இதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம், அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் இருக்குது. இதில் வந்து மெமரைஸ் பண்ணால் வேலைக்கு ஆகாது. எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ இதில் ஃபோர்ஸ் எப்படி ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, மேக் ஷார்ட் நோட்ஸ். ஸோ எப்படின்னா இந்த ஃபார்முலாஸு, ட்ரிக்ஸ், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இதெல்லாம் வந்து ஷார்ட் நோட் எடுத்து வச்சுட்டே இருக்கணும் எவ்ரி டாப்பிக்கு. ஸோ இதில் சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். மாஸ்டர் டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து ஒரு இருக்குது, என்சிஆர்டி புக்ஸ் இருக்குன்னா அதில் இருக்கிற சால்வ்டு எக்ஸாம்பிள் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் வச்சுருக்கோம். இதிலிருந்து அவங்க ஏதாவது ஹார்ஸ் கொஸ்டின் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம அதுலேருந்து எடுக்கிறோம். அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ லெவல் வைஸ் ப்ராக்டிஸ். லெவல் 1 பேசிக் கொஸ்டின் என்னென்னா பேசிக் கொஸ்டின்ஸ் என்ன இருக்குங்கிறத எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ஜெய் மெயின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லெவல் 3 வந்து வில் பி த அட்வான்ஸ்டு ப்ராப்ளம். அதான் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின் சொன்னால, ஸோ அதே தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து எரர் அனாலிசிஸ்.
ஸோ இதில் வந்து ஒரு மிஸ்டேக் நோட் புக் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் காமனாக எப்போவுமே எடுக்கிற மிஸ்டேக்ஸாக வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது, அதுக்காக ஒன்று வச்சுருங்க. எவ்ரி மிஸ்டேக் ஷுட் பி ரெக்கார்டட். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்ரி வீக் ரிவ்யூ பண்ணுங்கள். ஸோ மிஸ்டேக்ஸ் ரிப்பீட்ஸ் ஆனால் மார்க்கு போயிடும். மிஸ்டேக்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யுவர் ரேங்க் வில் பி இம்ப்ரூவ்டு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக கைசன் பிரின்சிபல் என்னென்னா என்ன சொல்கிறாருன்னா, கன்சிஸ்டன்சி ஒரு 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 இன்றைக்கி ஒரு 1 மார்க் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நாளைக்கு அடுத்த 1 மார்க். ஸோ அதுதான் த கன்சிஸ்டன்சி ஆஃப் த இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கான்செப்ட் விஷுவலைசேஷன், நெக்ஸ்ட் நியூமரிக்கல் சால்விங், ட்ரா டயக்ராம்ஸ் வேரெவர் த பாசிபிள். ஓகே. கெமிஸ்ட்ரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து நியூமரிக்கல் ப்ராக்டிஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ரியாக்ஷன் மெக்கானிசம், இன்ஆர்கானிக் வந்து என்சிஆர்டி தான். அது நீங்கள் ஆப்ஷனே கிடையாது, என்சிஆர்டி தான் ஃபுல்லாக அடிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு மேத்தமேட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் டெய்லி. ஈவன் 15 days கேப் கொடுத்துட்டிங்கன்னா, இல்லை 10 days கேப் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது நீங்கள் திருப்பி உட்காரவே மாட்டீங்க. அதனால் ரெடியூஸ், அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறதுக்கு, ஒரு டெய்லி 4 hours உட்காந்திங்கன்னா ஒரு அதுதான் பெஸ்ட்டு. அதுக்கு பதிலாக மொத்தமாக 15 மணி நேரம் ஒரே நாளில் உட்காந்திங்கன்னா அது வேஸ்ட். அது உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. மார்க் டெஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் மெயினாக அப்சஸ்ட் வித் மார்க் டெஸ்ட். எப்படின்னா டாப்பர்ஸ் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவாங்க. மார்க் டெஸ்ட் சிமுலேட் ரியல் எக்ஸாம் ப்ரெஷர். ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு விராட் வந்து ஒரு எப்படி மேட்ச்சுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுவாரோ அது மாதிரி கிரிக்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவர் மேட்ச்சுக்கு வருவாரோ அதே மாதிரி நீங்கள் வந்து அந்தளவுக்கு விக்ரஸாக உட்காந்து ஒரு மார்க் டெஸ்ட்டுக்கே உட்காரணும். அப்படின்னா தான் ஒரு ரியல் அந்த இது கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இட் வில் இம்ப்ரூவ் த ஸ்பீட், இம்ப்ரூவ் அக்யூரசி, பில்ட் கான்ஃபிடென்ஸ், ஐடென்டிஃபை வீக் ஏரியாஸ். ஓகே. ஸோ வீக்லி பிளான் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். திஸ் காம்பினேஷன் ஒர்க்ஸ் டில் ஒண்டர்ஸ். ரெக்கமெண்டட் புக்ஸ். ஸோ இது என்னோட வெர்ஷன் இது. ஸோ யூ கேன் சூஸ் ஆன் யுவர் ஓன் ப்ரிஸ்கிரைப்டு என்சிஆர்டி புக்ஸ். இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் வந்து புக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு புக்கையாவது உருப்படியாக படிக்கணும், அதுதான் முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட். காலையில் எழுந்திரிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள், என்னென்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள், ஸ்கூலுக்கு போயிடுங்க, திருப்பி ரிட்டன் வாங்க, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஒரு 30 minutes ஆர் 1 hour எடுத்துங்க ஒன்று. அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸ்லீப், டே ஓவர், நெக்ஸ்ட் டே. ஸோ இது வந்து வீக் டேஸாக வச்சுக்கங்க. வீக் எண்டு வந்து எவ்ரி சண்டே பிளான் பண்ணிக்கங்க. அனலைசிங் த ப்ராக்ரஸ். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டேக் த மார்க் டெஸ்ட். பிளான் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வீக்கான பிளானை முடிச்சிங்க, இப்போ ரெடி பண்ணிக்கங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு இதையும் சேர்த்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம். இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் முடியும். இது பெருசாக பேர்டனாக நினச்சிங்கன்னா முடியாது. உங்களால் பேர்டனாக நினைக்கக்கூடாது. அச்சீவ் பண்ணணுன்னா பண்ணி தான் ஆகணும். மோட்டிவேஷன் வந்து ஸோ த மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐஐடி ப்ரிப்பரேஷன் இஸ் சம்வாட் டிஃபிகல்ட் அப்படின்னு உண்மையிலேயே அதுதான். இதில் வந்து ஃபெயிலியர்ஸ் நிறைய இருக்கும், லோ மார்க்ஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், செல்ஃப் டவுட் இருக்கும். ஆனால் எல்லா ஐஐடியில் இருக்கிற டாப்பர்ஸும் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன சொல்லுவீங்க? அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க என்றைக்குமே இதை நிப்பாட்டினதே கிடையாது, படிக்கிறத நிப்பாட்டினதே கிடையாது. கண்டிப்பாக நம்மளால் இது எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் தான் ஒரு கேள்வி இருக்குது நம்ம தவிர, என்னால் முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கவே கூடாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மெயின் கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னா இதில் மெயினாக கன்சிஸ்டன்சி ஓவர் இன்டென்சிட்டி. நான் ஆல்ரெடி சொன்னது தான். டெய்லி 4 hours ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வீக்லி ஒன்ஸ் நான் 15 hours உட்காந்துருவேன் அப்படின்னா அது வந்து கிடையாது. தட் இஸ் நாட் அ திங். ஸோ ரிசோர்ஸ் ரொம்ப சின்ன ஒரு புக்கு வச்சுக்கங்க, அதை கம்ப்ளீட்டாக படிங்க. நிறைய எடுத்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிரும், அது வேலைக்கு ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸிங். அதை டிஸ்ட்ராக்ஷனே இருக்கக்கூடாது. கேம்
எடுத்தோடனே நம்ம மொபைல் எங்கே போகும், ஒன்று வாட்ஸ்அப் போகும், இல்லைன்னா கேம் போகும், அவ்வளோதான். நம்மளை யாராவது ஒருத்தரும் தேட மாட்டாங்க. யாரையும் நீங்கள் யோசிக்கவே செய்யாதீங்க. மற்றவங்க கம்பேர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாவை நீங்கள் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் சோஷியல் மீடியா யூசேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கேம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ரெடியூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஆனால் ஃபிசிக்கல் ரிலாக்ஸிங் ரொம்ப முக்கியம். இதை விட அதுதான் ஒரு ரிலாக்ஸ் முக்கியம். ஸோ அதனால் அதையும் பாருங்கள். ஸோ கண்ட்ரோல் இட். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஹெல்த், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா ஸ்லீப் பண்ணுங்கள், 7 to 8 hours. ஈட் ஹெல்த்தி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே, தண்ணி குடிங்க. எக்ஸசைஸ், ஜஸ்ட்டு கையை கால் அசைக்கிறதே பெரிய விஷயம் தானே, ரெகுலராக செய்யுங்க. ஸோ நெக்ஸ்ட், டோன்ட் இக்னோர் த பேசிக்ஸ். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங் ரேங்க், வெரி இம்பார்ட்டன்ட். ரெகுலர் ரிவிஷன், வீக்லி ரிவிஷன் இஸ் கம்பல்சரி. ஃபைனல் கீ டேக்அவேஸ் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட்ஸ் டீப்லி, complete NCERT thoroughly, make short notes, practice daily, solve the PYQ previous year questions, write mock test, analyze mistakes, revise regularly, stay healthy, stay consistent. Thank you. So இதில் success doesn't come from what you do occasionally. Success come from what you do consistently. ஸோ அதுதான் இதில் ஒரு முக்கியமானது. எவ்ரி ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிட்டீங்களா, எவ்ரி சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, எவ்ரி மாக் டெஸ்ட் ரைட் பண்ணிட்டீங்களா, எவ்ரி மிஸ்டேக்ஸ் இஸ் கரெக்டடா. These are all small actions create extraordinary results. ஸோ இதில் நீங்கள் ஐஐடி ஜேஇ வந்து கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஈஸி. ஸோ யுவர் ஐஐடி ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் டுடே. ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், ஒர்க் ஹார்ட். ஸோ தேங்க்யூ.